நோய் சொல்ல வந்த உண்மை. ஒரு கிராமத்தில் வீரன் என்ற மனிதன் வாழ்ந்தான். அவன் உழைப்பில் குறை இல்லை, பொறுப்பில் தவறவில்லை. ஆனால் உடல் மட்டும் அடிக்கடி சோர்ந்து போனது. ஒரு நாள் தலைவலி, மற்றொரு நாள் வயிற்று வலி, சில நாட்களில் மூச்சுத் திணறல். மருந்துகள் மாறின, வைத்தியர்கள் மாறின. ஆனால் நோய் மட்டும் புதிய வடிவில் திரும்ப வந்தது. அந்த கிராமத்தின் எல்லையில் ஒரு சித்தர் வாழ்ந்தார். மனசு சோர்ந்த வீரன் அவரை தேடிச் சென்றான். ஒன்று அடக்கி வைத்த உணர்ச்சி. சித்தர் கேட்டார், உன் கோபத்தை எங்கே போடுகிறாய்? வீரன் மௌனமாக இருந்தான். சித்தர் சொன்னார், அடக்கி வைத்த கோபம் உடலில் இடம் கேட்கும், அதுதான் வலி. 2. மனம் உடல் முரண்பாடு. சித்தர் அவனை வேலை செய்யும் வயலுக்கு அழைத்துச் சென்றார். இந்த வேலை உனக்கு பிடிக்கிறதா என்று கேட்டார். வீரன் தலை குனிந்தான். மனம் மறுக்கும் இடத்தில் உடல் நீண்ட நாள் உழைக்காது. 3. தேவையில்லாத சுமை. சித்தர் அவன் முதுகில் ஒரு பெரிய மூட்டையை வைத்தார். இதோடு நட என்றார். சில அடிகள் சென்றதும் வீரன் தளர்ந்தான். சித்தர் சிரித்தார். எல்லாருடைய சுமையும் உன் முதுகில் ஏன்? 4. இயற்கை விதி மீறல். அந்த இரவு சித்தர் அவனை அதிகாலையில் எழுப்பினார். சூரியன் எழுந்திருக்கான், நீ இன்னும் தூங்குறியே என்றார். பிறகு இரவில் கேட்டார், உடல் ஓய்வு கேட்கும்போது மனம் ஏன் விழிக்குது? இயற்கைக்கு எதிராக வாழ்ந்தால் உடல் எதிர்ப்படையும். 5. ஆன்ம நினைவிழப்பு. சித்தர் இறுதியாக கேட்டார், நீ யார்? வீரன் பதில் சொல்ல முடியவில்லை. சித்தர் மெதுவாகச் சொன்னார், தன்னை மறந்தவன் உடலால் நினைவூட்டப்படுவான். முடிவு. வீரன் மருந்தை மட்டும் குறைத்தான் இல்லை, வாழ்க்கையை மாற்றினான். தன்னை நினைவில் வைத்தான். அதன் பின் நோய் மெதுவாக விலகியது. சித்தர் சொல்லி அனுப்பினார், நோய் உன்னை கொல்ல வரல, நீ தவறவிட்ட உண்மையை சொல்ல வருது.